ஃபாலோ மீ. லூக்கா 9:59. என்னை பின் செல். அன்பான சகோதர சகோதரிகளே, எண்ணிய எண்ணியாங் எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். நாம் எண்ணுவது உறுதியாக இருத்தல் வேண்டும். அதான் விசுவாசம். இப்பொழுது ஒரு பெரிய பட்டியல் தொலைக்காட்சி பட்டியலை பாருங்க, ரொம்ப அருமையானது. ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்னு சொல்றேன். டு டீச் மீ டு பி ஜெனரஸ், teach me to serve you as you serve, teach me to give and not to count the cost, teach me to fight and not to heed the wounds, teach me to toil and not to seek for rest, teach me to labor and not to ask for reward, teach me except to know that I am doing your will. இறைவா, தாராளமாக இருக்க கற்பியும், உமக்கு ஏற்ற வகையில் பணிபுரிய, செலவை பாராமல் கொடுக்க, காயங்களை பாராமல் போரிட, களைப்பை பாராமல் பாடுபட, பிரதிபலனோ கைமாறோ கருதாமல் உழைக்க, இவ்வாறு செய்வதால் உம் சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் என உணரச் செய்தரலாம். ஆகவே இவைகள் எல்லாம் வாழ்க்கையினுடைய மிக உயரிய தத்துவங்கள். சாதாரண மரியாதையும் இதுவும் கிடையாது. இதெல்லாம் எங்கே நம்ம கடைபிடிக்க போகிறோம்? பேச்சில் வேணால் வச்சுப்போம், கிளுகிழுப்ப மாதிரி. It is the little words you speak, the little thoughts you think, the little things you do or leave it undone that can heal and raise the dead to life. நீ பேசும் சில வார்த்தைகள், நீ எண்ணும் சிறிய எண்ணங்கள், செய்யும் சிறிய செயல்களோ அல்லது செய்யாத செயல்களோ இறந்தோரை உயிர் பெறச் செய்யும். இறந்தோரை உயிர் பெறச் செய்யும். எனக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை சொல்லுவேன். இந்த பாசம், நேசம், உண்மையான உருக்கம், செபம், இவைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு உயிர் கொடுத்தார் அல்லவா, நம்மாலையும் முடியும். அதைத்தான் இந்த கதை சொல்லுது, இறந்தோரை உயிர் பெறச் செய்யும். சொந்த அனுபவம் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். அமெரிக்காவில் ஒரு கல்யாணம் ஆன பெண்ணை கர்ப்பமாக இருக்கும்போது காரை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. எங்கள் சொந்த அண்ணன் மகன் தான் அது. அமெரிக்காவில் ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி சித்தரித்து எல்லோரும் தான் ஆக்சிடென்ட் சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரியில் போயிட்டு அவங்கெல்லாம் தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் கர்ப்பிணி பெண் அப்படியே கோமாவில் இருக்குது. எல்லாம் போயிட்டாங்க, சாகட்டும், காசு கிடச்சிருச்சு, நமக்கு கல்யாணத்துக்கு வேணும். கோமாவில் இருக்குது இந்த பொண்ணு. அங்கே ஒரு பாகிஸ்தான் டாக்டர் இருக்கிறான். இது யார் இது? இந்த பொண்ணு யாரும் இவங்களை பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, அட்ரஸை பார்க்குறாங்க. அட்ரஸை பார்த்து அங்கேருந்து ஃபோன் வருது, உங்கள் பொண்ணு இங்கே இந்த ஆஸ்பத்திரியில் அமெரிக்காவில் கோமாவில் இருக்குது, உயிர் பெறணும்னா இன்னொரு வாரத்துக்குள்ளார வந்தீங்கன்னா உயிர் பிழைக்க வைக்க முடியும், இல்லைனா செத்துரும். உடனே எங்கள் அண்ணன் இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு டிக்கெட்டை வாங்கி தட்கலில் வீசா வாங்கி நேராக அமெரிக்காவுக்கு பறந்தார். அமெரிக்காவுக்கு பிறந்து அந்த ஆஸ்பத்திரி கண்டுபிடிச்சி போய் பாராரு. அப்படி எங்கே பார்த்தாலும் குத்தி வச்சிருக்கு, எல்லாம் உடஞ்சி கிடஞ்சி கர்ப்பிணி பெண் வேறு கோமாவில் இருக்குது. ஒன்றும் தேருமா தேராதா தெரியாது. டாக்டர் போய் கட்டில் பிடிச்சிட்டு, அம்மா அப்பா வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் மூடியிருந்த ஐலிட்ஸ் துடிக்க ஆரம்பிக்கிறது, கால் விரல் கட்டை விரல் அடிக்கிறது. சில சினிமா படத்தில் காட்டுவாங்க உண்மை. டாக்டருங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ரெஸ்பாண்ட் பண்ணுது பேஷண்ட், உடனே வா, கட்ட 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 கடன்னு எல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஆச்சரியம். அந்த டாக்டர்களுக்கெல்லாம் ஒரு உயிரை பிழைக்க வைத்து விட்டோம். ஒரு உயிரை பிழைக்க வைத்தது மட்டுமல்ல, வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் ஒன்றும் ஆபத்தில்லை, காப்பாற்றிட்டோம். உடனே சொன்னாங்க, இது இங்கே இருப்பது சரியல்ல, உடனே சொந்த ஊருக்கு கொண்டு போகணும். ஏன்னா தாயினுடைய பாதுகாப்பில் இருக்கு, இந்த பிள்ளையால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? ஃப்ரீயாக ஏர் ஆம்புலன்ஸு அங்கிருந்து சென்னைக்கு ஒரு டாக்டரு, 2 நர்ஸு, எங்கள் அண்ணன் பிள்ளையோட அப்பா, பேஷண்ட்டு வச்சு ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் அங்கேருந்து சென்னைக்கு வந்தது. உடனே வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. ஓ, பெரிய பணக்கார விட்டது வந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தாங்க. நடந்தது தான். அப்புறம் அதனுடைய கதைகள்லாம் பின்னாடி நிறைய வேதனையும் சோதனையுமான கதைகள். எது சொல்ல வந்தேன்? தகப்பன் போய் தன் பிள்ளையை ஆதங்கத்தோடு பார்த்து, பா அப்பா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கோமால இருந்த பிள்ளைய துடிக்க வைத்தார். பார்த்தீங்களா? அதைத்தான் இறந்தோரை உயிர் பெறச் செய்யும். எது? நாம் செய்கின்ற சின்ன செயல்கள். ஆகவே நம்முடைய செயல்கள், பாசம், நேசம்,
இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல. உண்மையான ஆழமும் உண்மையான பாசமும் நேசமும் இருந்தால் ஆச்சரியத்தக்கமான காரியங்களை செய்ய முடியும், செய்யலாம். Jesus this day encourage us to take the road less travel. இயேசுவே குறைந்த அளவில் பயணிக்கும் வழியை நாங்கள் தேர்ந்தெடுக்க எங்களை ஊக்கப்படுத்தும். இயேசுவினுடைய வழி கடினமான வழி, சுலபமான வழி அல்ல. ஆகவே எனக்கு வேண்டான்னு போறவங்க நிறைய பேர். தேர்ந்தெடுக்கிறோமா? நாம் தேர்ந்தெடுக்கிறோமா? அந்த சிலுவை வழியிலே நடக்க நாம் மகிழ்ச்சியோடு வர வேண்டும், வேண்டா வெறுப்பா அல்ல. நாமும் சரி, நம் பிள்ளைகளும் சரி, ஆலயத்துக்கு வரக்கூடியது ஒரு அருமையான, ஆனந்தமான, மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு கட்டாயத்தினால் அல்ல. நாங்கள் தேர்ந்தெடுக்கும் எங்கள் வழியை ஊக்கப்படுத்தியறலும். True freedom is found in doing God's will. இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலேயே உண்மையான சுதந்திரம் அடங்கி இருக்கிறது. உண்மையான சுதந்திரம் எதில் இருக்கிறது? இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன். 4 பேர் சத்தம் போடுறாங்க, பயப்படையா? பயப்படாது. அல்லது கையூட்டு கொடுக்குறாங்களா, காசு கொடுக்குறாங்களா, வாங்காதே. இதற்கல்ல, உனக்கென்று ஒரு உறுதிப்பாட்டை இறைவன் கொடுத்திருக்கிறார், அதன்படி நட. அப்பதான் நீ மனுஷன். இல்லைன்னா வெறும் சவம், செத்ததுக்கு சமம். உனக்கென்று என்ன உறுதிப்பாடு இருக்கிறது? இதன்படி நான் நடப்பேன். சிரியாவில் அந்த சின்ன பிள்ளைங்க புதுநன்மை உறுதிப்பு சொல்லுவாங்க. பிள்ளைங்க தான், இயேசுவை மறுதலிக்கிறாயா? இல்லை சுட்டு விடுவேன். சுடு. கொத்து கொத்தா பிள்ளைங்க செத்து போனாங்க. எப்படி? நீங்களும் நானும் செய்வோமா? பெரிய கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறி. இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலேயே உண்மையான சுதந்திரம் அடங்கி இருக்கிறது. இப்போ ஒரு ஜபம், சென்ட் இக்னேஷியஸ் ஜபம் முடிஞ்சிச்சு, பிரசங்கம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, ஒன்றும் தொடருது. அப்படி நடுவில் ஜபத்தை சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் தொடருவேன். Take, O Lord, and receive my entire liberty, my memory, my understanding, and my whole will, all that I am and all that I possess, you have given me. I surrender it all to you, to be disposed of according to your will. Give me only your love and your grace. With these I will be rich enough and will desire nothing more. இறைவா, என்னுடைய நினைவாக புரிந்து கொள்ளுதல், விருப்பம், சுதந்திரம் முழுமையும் எடுத்துக்கொள்ளும். நான் இருப்பதும் என்னுடைய உடைமைகள் அனைத்தையும் நீ கொடுத்தவை. நான் முழுவதாக உம்மிடம் சரணடைகிறேன். நீரே உன் விருப்பப்படி என்னை வழிநடத்தும். நீர் உம்முடைய அன்பும் அருளையும் மட்டும் கொடு. நான் தேவையான பணக்கார நிலையில் இருப்பேன். வேறு எதுவும் நான் விரும்ப மாட்டேன். Before you follow, count the cost. இயேசுவை பின்தொடர்கிறாயா? அதற்கான விலையை நீ கொடுக்க வேண்டும். Count the cost. நான் ஒரு கிராமத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். ஃபாதர், எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். என்ன வேணும்? நான் கிறிஸ்துவன் இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். உன் பேர் என்னையா? அந்தோணி சாமி. அந்தோணி சாமிக்கு எப்படி கிறிஸ்துவன் இல்லைன்னு சான்றிதழ் கொடுக்க முடியும்? பேர்லையே கிறிஸ்துவம் இருக்குது. என்னையா சங்கதி? அந்த யூனியன் ஆஃபீஸுக்கு போனேன், மாட்டு வண்டி லோன் கொடுக்குறாங்க. நான் போய் கேட்டேன், நீ கிறிஸ்துவையா, உனக்கு லோன் கிடையாதுயா அப்படின்னு அனுப்பிட்டான். நான் தான் கிறிஸ்துவம் கிடையாது. கோயிலுக்கு வரதை பார்த்துருக்கீங்க நீங்கள். நான் கோயிலுக்கும் வரது கிடையாது, குளத்துக்கும் வரது கிடையாது. இப்போ நான் ஏன் பேர் வச்சேன்? எங்கள் அம்மா அப்பா இந்த வேதத்தில் போட்டுட்டாங்க, ஒரு பாலுங்கிணறு அதில் தூக்கி போட்டாங்களா. ஆகவே நான் தான் வரதில்லையே, எனக்கு நான் இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடு. ஐயா, இருக்குன்றதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு தான் நான் அதிகாரி. என் மந்தையில் யார் யாரெல்லாம் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறாங்க, என் மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள் யார், அவங்களுக்கு தான் நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேனே தவிர மீதி லட்சக்கணக்கான பேர் இல்லாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கவும் முடியாது, கொடுத்து மாடவும் முடியாது, கொடுக்கவும் கூடாது. அப்போ என்னதான்? ஒன்றும் கொடுக்க முடியாது போ. அப்போ என்னதான் வழி? நீ வேணா உங்கள் எம்எல்ஏட்ட போ, சொல்லு, இது போல் ஃபாதர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்னா நான் கோயிலுக்கு போகிறது கிடையாது, நான் இந்து தான், எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து வண்டி லோன் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லு போ.
எப்போ உனக்கு கோயில் கிடையாதோ, ஃபாதர் கிடையாதோ, எம்எல்ஏ தான் உனக்கு கடவுள், போய் வாங்கிக்கப்போ. நான் இல்லை என்று சர்டிஃபிகேட் கொடு. யாரு? அந்தோணி சாமி. இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? சாமி பேரை வச்சுக்கிட்டு நான் கிறிஸ்தவன் இல்லை என்று. பிஃபோர் யூ ஃபாலோ, கவுண்ட் த காஸ்ட். நீ பின் செல்லும் முன் அதன் விளைவுகளை சிந்தி இயேசுவுக்காக இழப்பதற்கு நீ தயாராக இருத்தல் வேண்டும். இழப்பவரே தலைவர். இயேசு எப்படி இருந்தார்? பட்டியலை பாருங்கள். driven out of Nazareth, disregarded in Galilee, rejected in Samaria, threatened with death at Jerusalem. நாசரேத்துக்கு வெளியே துரத்தப்பட்டார், கலிலேயாவில் புறக்கணிக்கப்பட்டார், சமாரியாவில் விலக்கப்பட்டார், எருசலேமில் சாவை பற்றி பயமுறுத்தப்பட்டார். யாரு? இயேசு. இயேசு யாரு? இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன். கடவுள்னு சொல்றோம், சுதன்னு சொல்றோம். அவருக்கு இருக்கிற நிலையை பார்த்தீங்களா? இதுதான் மீட்பின் திட்டம். The pain of death is the pain of birth. Vice versa. The pain of birth is the pain of death. பிறக்கும் போது நாம் அழுகிறோம், குழந்தை அழுகுது. ஐயையோ, இது வரைக்கும் பாதுகாப்பாக இருந்தனே அம்மா வயிற்றுல, இப்போ இந்த உலகத்துக்கு வந்துட்டேனே, என்னத்தை பண்ண போறனோ அப்படின்னு குழந்தை துவக்கத்திலேயே அழுகுது. அழும் படலம் ஆரம்பிக்குது. இறந்த பிறகு யார் அழுகுறா? நம்ம அழுகுறோம், மற்றவங்கெல்லாம் அழுகுறோம். அதை அப்துல் கலாம் சொல்லுவார், பிறப்பு தரித்திரமாக இருக்கட்டும், ஆனால் இறப்பு சரித்திரமாகட்டும். இந்த ரெண்டுக்கும் இடைவெளியில நீ என்ன செய்கிறாய்? அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய சித்தாந்தம். உன்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு விட்டு செல்வது. இறப்பின் துன்பம் பிறத்தலின் துன்பம் போன்றது. டு சே குட் பை, நாட் டு லுக் பேக், பிளவ், டிரைவிங், ரேஸ். இந்த மூன்றிலும் உழுதல், வண்டி ஓட்டுதல், ஓடுதல், இந்த மூணு செய்யும் போது பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. டிரைவிங் பண்ணும்பொழுது, கார் டிரைவிங் பண்ணீங்கன்னா, யாராவது புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதுதான் முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க, ரியர் வியூ மிரர். அந்த கண்ணாடியை பார்க்கணும் தவிர பின்னாடி ரெண்டு சைடில் இருக்கும், அதில் தான் பார்க்கணுமே தவிர பார்வை முழுவதும் முன்னாடி தான் இருக்கணும். பின்னாடி திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஸ்டேரிங் பாட்டு இப்படி திரும்பி நேராக போய் எலக்ட்ரிக் போஸ்டில் போய் முட்டிட்டு செத்துருவார். திரும்பி பார்க்காதே. டிராஃபிக் ரூல் நம்முடைய உயிரை பாதுகாக்கும். நிலத்தில் விழும்பொழுது நேராக பார்த்துக்கிட்டே போகணும், அப்போ தான் நேராக போகும், கோடு நேராக போகும். இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா கோணலாக போகும். வண்டி ஓட்டுதல், இந்த ரன்னிங் ரேஸ் போகிறாங்களே, அவனும் திரும்பியே பார்க்கக்கூடாது, அவன் பாட்டு ஓடணும். திரும்பி பார்த்தானா அந்த ஒரு செகண்டில் பின்னாடி இருக்கிறோம், முன்னாடி போயிடுவான், ஃபர்ஸ்ட் போயிடுவோம். இதுதான் நிறைய ரேஸில் நடக்கக்கூடியதெல்லாம். ஆக இவைகளிலே இப்படி என்றால் என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் திரும்பி பார்க்காதே. ரொம்ப அதைரியமாக இருக்கும், ரொம்ப அதைரியப்படுவேன். அரியாங்குப்பம் வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தா, எப்பா ஸ்ட்ராங், இவ்வளோ கஷ்டத்தையாக தாண்டி வந்தேன். ஆமாம், திரும்பி பார்க்காத, மேலே பார்த்துக்கிட்டே போ. இப்போ நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, ஜும்முன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது, கோயில் நல்லா இருக்குது, வழிபாடு நல்லா இருக்குது, பெஞ்செல்லாம் போட்டிருக்கிறோம், அழகாக இருக்குது, அழகான எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா மேலே போயிட்டே இருப்போம். பின்னாடி திரும்பி பார்க்காத, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, இவ்வளோ வேதனைப்பட்டேனே, இப்படியெல்லாம் துன்புறுத்தினாங்களே, இப்படியெல்லாம் செஞ்சாங்களே, பாய்காட் பண்ணாங்களே, எரிச்சாங்களே, போஸ்டர் வச்சாங்களே, பல இதெல்லாம் தூத்துனாங்களே, அதெல்லாம் கடக்குது, விட்டு தள்ளு. இதான் வாழ்க்கை. திரும்பி பார்க்காதே. டோன்ட் லுக் பேக். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இவங்களை எல்லாம் கடந்து செல்ல வேண்டும். அப்பப்போ கொஞ்சம் டோஸ் கொடுத்துறதுல சில பேருக்கு, அப்பா இந்த சாமியார் இருக்கிறாரு, சாதாரண ஆள் கிடையாதுடா, அப்பப்போ கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிதான் கொட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தலை தூக்கிடும். ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஒரு பையனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் தப்பு செஞ்சாலும் அடிப்பான், நல்லது செய்யலைன்னா கூட அடிப்பான், சும்மா இருந்தாலும் அடிப்பான். ஏன் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கிற? அப்போ தான் அவன் ஒழுங்காக இருப்பான், இல்லைன்னா அவன் குறும்பு செஞ்சிருவான். அடாடாடா, என்ன ஞானண்டா, ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கற்றுக்கிட்டேன், அவனை தட்டியே வச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா அவன் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன் ஆகிடுவான். எல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள். எலிசா கலப்பையை எரித்து எருதை சுட்டு பரிமாறுதல். அவருடைய கஷ்டம் இருக்கட்டும், பிறருக்கு நான் பரிமாறுவேன், பிறருக்கு நான்
தாராளமாக இருப்பேன். Jesus is the way to do not at all hardship but liberation, emancipation from all other burdens. இயேசு கடினமானவற்றை மட்டுமல்ல, அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கும் ஒரே வழி. இயேசுவை பின் சென்றால் இந்த துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். துன்பங்களிலிருந்து விடுதலை தருவார். பயப்படாதே, இயேசுவை பற்றிக்கொள், அவர் உன்னை கடந்து செல்வார். ஏன் பயப்படுகிறீர்கள் என்று இந்த படகுல இருக்கிறவங்க பார்த்து கேட்கல? அற்ப விசுவாசிகளே, இயேசு பக்கத்தில் இருக்கிறார், எனக்கேன் பயம்? ஐயோ ஆண்டவரே, நாங்கள் சாகுறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? விசுவாசி இல்லாத தன்மை. நான் இருக்கிறேன், பயப்படாதே. அட்டாச்மெண்ட், stake to plow, to family, to corpse, by strong chain or golden thread. எவைகளின் மீது உனக்கு பற்று இருக்கிறது? குடும்ப உடலை உழுவதற்கு பிணைப்பு, அது உறுதியான சங்கிலியாகவோ அல்லது தங்க நூழலியாகவோ இருக்கலாம். அது கலப்பையோ குடும்பமோ நம்முடைய உடலோ இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தால் கட்டப்பட்டிருந்தால், ஒரு நல்ல அல்சேஷன் டாக், வாட்ட சாட்டமாக இருக்குது, நல்ல தடியாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னொரு நோஞ்சா நாய் ஒன்று, தெரு நாய் ஒன்று, 2 இருக்குது. அப்போ இந்த வாட்ட சாட்டமான அல்சேஷன் டாக்குது, ஏய் என்ன பாரு, பஞ்ச தரித்திரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு பாரு, என்ன பார்த்தியா எப்படி கொழுன்னு இருக்க பார்த்தியா, வேணா என் கூட வா, என் மாஸ்டர்கிட்ட சொல்லி உனக்கு நல்ல சாப்பாடு போட சொல்கிறேன், நீ என்ன போல தடியாக இருக்கலாம், நல்ல தடகாத்திரமாக இருக்கலாம், மாதிரி எலும்பெல்லாம் எண்ணிடலாம் போல இருக்குது உன்னை பார்த்தா. அப்போ அந்த தெருநாய் சொல்லிச்சு, அதெல்லாம் சரி, உன் கழுத்தில் ஒன்று என்னவோ இருக்குது, என்ன அது? அதுதான் பெல்ட்டு. அது எதுக்கு? அவ்வப்பொழுது என்னுடைய மாஸ்டர் என்னை கட்டி போட்டுருவார், எனக்கு அது இல்லையே அப்படின்னு அந்த நாள். எனக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை, நான் எப்பொழுதும் சுதந்திரமாக இருப்பவன். உனக்கு அந்த கட்டுப்பாடு உண்டு. அப்படிதான் கடினமான செயினோ ஏதாவது போட்டு நம்மை கட்டி போட்டு இருக்கக்கூடிய தலைகள் எவை? அவைகளிலிருந்து விடுதலை செய்யக்கூடியவர் நம்ம ஆண்டவர். அட்டாச்மெண்ட். எலிசாவை போல துறந்து, பவுலை போல சுதந்திரமாக, இயேசுவை போல சிக்கன பற்றி தியான பாடல் பாடினோம் அல்லவா? ஆண்டவரே என் உரிமை சொத்து நீர்தாமே, ஆண்டவரே என் உரிமை சொத்து நீர்தாமே. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.